திருநாமத்தை சொல்றவாள் இடத்துல நாம் பக்கத்துல இருக்கணும். எம்பெருமான் தன் கோவில விட்டுட்டு இவன் பக்கத்துல வந்துட்டான். சாஸ்திரம் தான் சொல்றது, சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா. தேடி தேடி இத்தனை நாளி இவன் அலைஞ்சான், கிடைக்கிறதா தெரியல. நாமானி கிருத்வா அபிவனயதாஸ்தே. நாமானி கிருத்வா, இவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே எம்பெருமான் இவனை தேடி வந்து சேர்ந்து விட்டானான். இப்ப எது ரெண்டு முக்கியம்? நான் அவனை தேடின்னு போய் கிடைக்காதது முக்கியமா, இல்ல என் இடத்துல இருந்தே உட்காந்து நாமத்தை சொல்லி அவனை என் இடத்துக்கு வரவழைக்கிறது முக்கியமா? கண்டிப்பா ரெண்டு முக்கியமோ இல்லையோ, சுலபம் ரெண்டாவது தான். இப்ப முக்கிய தத்துவத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ நடக்கக்கூடியது ரெண்டாவது தானே தவிர, அதனால நாமானி கிருத்வா இது சாஸ்திர வாக்கியம். அது அப்படியே சங்கராச்சாரியர் தன் வாக்கியமா வச்சுட்டார். பாடணும்னா கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம்னு முதல்ல சொல்லி பார்த்தார், நடக்காதுன்னு தெரிஞ்சு விட்டார். கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கீதையை பாட வேணும். அந்த கீதை முடியாமல் போனாலும் விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயத்தை பாட வேண்டும். இது சங்கராச்சாரியர் தானும் காட்டி கொடுத்தது. அவர் பண்ணிருக்கிற சஹஸ்ரநாம வியாக்கியானம்ங்கிறது ஒரே சஹஸ்ரநாமம். விட்டு சஹஸ்ரநாம வியாக்கியானம் தான் சங்கருடைய பாஷ்யமாக இன்று வரை உண்டு. உபனிஷத்துக்கு சங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார், விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார்.